கல்வித்துறையும் தமிழக நூலக இயக்கமும் சேர்ந்து நடத்தும் சிறுவாணி இலக்கிய திருவிழா. அந்த பெயரை கேட்கும்போதே சில்லுன்னு ஒரு சாரல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே நதிக்கரை நாகரிகங்களில் பிறந்து வளர்ந்தவர்கள் தான். நம்மளுடைய மூதாதையர்கள் நதிக்கரை நாகரிகங்களை புதிய புதிய நாகரிகங்களை தோற்றுவித்து இன்றும் அது அகழ்வாராய்ச்சிகளில் வெளிப்படுகிறது. அப்போது இந்த மாதிரியான ஒரு அருமையான கூட்டத்திற்கு வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்ற நூலகத்துறை நண்பர்களுக்கும், சிறப்புரையாற்ற வந்திருக்கிற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். எல்லாரும் துவங்குற மாதிரி நம்மளும் ஒரு சின்ன கதையிலிருந்து துவங்கலாமா? கவிதையில் இலக்கிய நயம் தான் நான் பேச போகிற தலைப்பு. ஒரு சின்ன கதை எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய பொது புத்தி அப்படிங்கிறதுல என்னென்னமெல்லாம் பதிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும், அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறதும், சின்ன சின்ன குழந்தைகள்கிட்ட கூட நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி பார்த்தா நான் இங்கே பேச வந்திருக்கேன் தான், ஆனால் போகும்போது உங்ககிட்ட இருந்து கூட நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அமையலாம். ஒரு சின்ன குழந்தை, 2.5 வயசு குழந்தை கதை சொல்லுன்னு என்கிட்ட கேட்கும். நான் நரிக்கதை சொல்லுவேன். ஒரு ஊரில் ஒரு நரி இருந்துச்சு. அந்த நரி நீல தொட்டிக்குள்ளே விழுந்துருச்சு, நீலச்சாயம் பிடிச்சிருச்சின்னு சொல்லி கொஞ்ச நாள் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு மாதம் அந்த டெய்லி அந்த கேட்கும், சரின்னு கேட்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை சொல்லுது, நீலச்சாயம் வேண்டாம், பச்சை சாயத்துக்குள்ளே போடு நரிய அப்படிங்க. அப்போது குழந்தைக்கு என்ன பிடித்திருக்கிறதோ, நமக்கு அந்த குழந்தை இடத்துல நம்மளை வச்சுக்கலான்னு வைங்களேன். அந்த குழந்தைக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதைய தன்னுடைய கதைகளிலேயோ கவிதைகள்லையோ கொண்டு வரணும்னு 2.5 வயசு குழந்தைக்கு தெரியுது. அப்போ பொது புத்தியில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த கதையில் நரி நீலத்தொட்டிக்குள்ளே தான் விழுந்தது. ஆனால் இப்போ அந்த குழந்தை அது வேண்டாம், எனக்கு பச்சை கலர் தான் பிடிக்கும், பச்சை தொட்டிக்குள்ளே நிறைய போட்டு அமுத்துன்னு சொல்லுது. அப்போது இதே மாதிரி தான் நம்மளுடைய பொது புத்தி அப்படின்னா இந்த சொசைட்டி, இந்த சமூகம் என்ன இயங்குதளத்தில் வைத்திருக்கிறதோ, நம்மளை எங்கெல்லாம் எப்படியெல்லாம் ஒரு காயை வைத்து நகர்த்துகிறதோ அதுதான் பொது புத்தி. அது நம்மளுக்கு பதிஞ்சிருக்கும். சில சமயம் நம்ம அது வேணான்னு சொல்லும் போது, இல்லையே போன தடவை இப்படி தான் செஞ்சாங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த பொது புத்தியிலிருந்து சில விஷயங்களை மாற்றணும்னு நினச்சா அதுதான் நவீன கவிதைகளின் வடிவம். சங்க இலக்கியங்களில் பெண் கவிஞர்கள் இருந்திருக்காங்க. ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடினியார், இந்த மாதிரியான இவர்கள் உள்ளிட்ட இன்னும் பெயர் அறியப்படாத பல பேரும் இருந்திருக்காங்க. அப்போது பெண்ணுடைய கவிதைகளை, பெண்ணுடைய எண்ணங்களை, பெண்ணுடைய எழுத்தையும் பல காலங்களாக, பல நூற்றாண்டுகளாக ஆண்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆண்கள் தான் எழுதிட்டு இருந்தாங்க. மிக குறைந்த அளவிலான பெண்களின் எண்ணிக்கை தான் இருந்துச்சு. 500 பேர் ஆண் கவிஞர்கள் இருக்காங்கன்னு ஒரு பேச்சுக்கு எடுத்துட்டோன்னா அதில் 5 பேர் தான் பெண் கவிஞர்கள் இருந்தாங்கங்கிற ஒரு காலம் இருந்தது. ஆனால் 90களுக்கு பிறகு, 2000க்கு பிறகு பெண் கவிஞர்களின் வரவு இலக்கிய வட்டத்தில் மிக அதிகமாக இருந்திருக்கு. ஒரே ஒரு சங்க இலக்கிய கவிதையை சொல்லிட்டு அதுக்கு பிறகு நம்ம நவீன கவிதைகளுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். வெள்ளி வீதியாருடைய ஒரு கவிதை, இடிக்கும் கேளிர் நுங்குறையாக நிறுக்கல் ஆற்றினோ ஒன்று மற்றல்ல, ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணின் காக்கும், வெண்ணெய் உணங்கள் போல பரந்தன்று இந்நோய் நோன்று கொலக்கு அரிதே. எவ்வளோ அழகான ஒரு கவிதை! சங்க இலக்கியங்களில் எவ்வளோ அற்புதமான சிந்தனைகளெல்லாம் வெளிப்பட்டிருக்கு கவிதைகளில். அதில் ஒரு கவிதை தான் இந்த கவிதை. என்னைய சத்தம் போட்டுட்டே இருக்கையே, என்னை திட்டிகிட்டே இருக்கிய நண்பனே, நீ கேளு, என்னுடைய நோய் பெரிதாகிவிட்டது, என்னுடைய காதல் நோய் பெரியதாகிவிட்டது. இது எப்படி இருக்குன்னு சொன்னால்,
பெரிய வெயில் காயும் பாறை மேலே வைக்கப்பட்ட வெண்ணெய் உணங்கள் போல வெண்ணெய் வச்சுட்டு உட்கார்ந்து காவல் காத்துட்டு இருக்க பேச முடியாத ஒருவன், கையும் இல்லை, வெண்ணெய் எடுத்து பத்திரப்படுத்தலான்னா அவனுக்கு கையும் இல்லை, பேசவும் முடியாது, யாரையாவது கூப்பிடலான்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒருவன் முன்னால் உருகி கொண்டிருக்கிற வெண்ணெய் போல இந்த காதல் நோயால் நான் உருகி கொண்டிருக்கிறேன். இந்த நோயை உன்னோட நோய் மாதிரி நினச்சிட்டு இதுக்கு ஒரு பரிசீலனை செஞ்சு ஆக வேண்டிய விஷயத்தை செய்யி, நீ எனக்கு அறிவுரை பண்ணிட்டு இருக்காதேன்னு சொல்லி தலைவன் நண்பனிடம் சொல்லுகிற மாதிரி ஒரு கவிதை இந்த கவிதை. இப்படி பெண்கள் காதலை சொல்ல முடியாத சூழல், பெண்கள் தங்கள் கருத்தை வீட்டில் கூட சொல்ல முடியாத சூழல், பெண்கள் எந்த விஷயத்தையுமே பேச முடியாது. என்ன பெரியவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நீ என்ன சொல்ல போகிற, போய் உள்ளே போ அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது. இதே கல்யாணத்துக்கு அப்புறம் பேசும்போது பெரியவங்களாம் பேசிகிட்டு இருக்கோம், பொண்ணா லட்சணமாக அங்கே நில்லு அப்படிம்பாங்க, நம்மளுடைய கருத்து சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட காலகட்டங்களில் கவிதை என்பது ஒரு பெரிய ஆயுதமாக பெண்களுக்கு கிடைத்தது. எந்த விஷயத்தை வேணாலும் ஒரு 4 வரியில் 5 வரியில் 10 வரியில் சொல்லலாம், புரிய வைக்கலாம், நம்மளுடைய மனதிற்குள்ள வழியை இன்னொருவருக்கு கடத்தலாம். அப்படிங்கிறது தான் நவீன கவிதைகளுடைய ஒரு நயமான விஷயம். இதில் கவிஞர் சுகிதராணி அவர்களுடைய ஒரு கவிதையை நான் இப்போ சொல்கிறேன். இந்த சமூகம் என்பது ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த ஒரு சமூகம். என்னதான் நம்ம ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு ஒரு பக்கம் ஒரு சாரார் நம்ம பேசி சண்டை பிடிச்சி எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் சிலர் இன்னமுமே சாதிய பாகுபாடுகளில் சிக்கி சிலரை ஒதுக்கி வைக்கிற சம்பவங்களும் நம்ம நாட்டில் நடந்துட்டு இருக்கு. சுகிதராணியுடைய இந்த கவிதையில் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த குழந்தைகளுடைய மனநிலை மற்றவர்கள் காயப்படுத்தும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு கவிதை. அது நம்ம கண் முன்னாடி விரியும். அதை நான் வாசிக்கிறேன். செத்துப்போன மாட்டை தோலுரிக்கும் போது காகம் விரட்டுவேன். செத்துப்போன மாட்டை தோலுரிக்கும் போது காகம் விரட்டுவேன். வெகுநேரம் நின்று வாங்கிய ஊர் சோற்றை தின்றுவிட்டு சுடுசோரென பெருமை பேசுவேன். வெகுநேரம் நின்று வாங்கிய ஊர் சோற்றை தின்றுவிட்டு சுடுசோரென பெருமை பேசுவேன். தப்பட்டை மாட்டிய அப்பா தெருவில் எதிர்ப்படும் போது முகம் மறைத்து கடந்து விடுவேன். அப்பாவின் தொழிலில் ஆண்டு வருமானம் சொல்ல முடியாமல் வாதியாரிடம் அடி வாங்குவேன். தோழிகளற்ற பின்வரிசையில் அமர்ந்து யாருக்கும் தெரியாமல் அழுவேன். இப்போது யாரேனும் கேட்க நேர்ந்தால் பளிச்சென்று சொல்லிவிடுகிறேன் பறைச்சி என்று. எவ்வளவு வழி நிகழ்ந்த ஒரு கவிதை இது. நிறைய ஜாதிகள் பேரில் சொல்லி அவர்களை அவமானப்படுத்துகிற இந்த இதில் அவங்க அதை எப்படி தனக்குள்ளே அழுந்து தன்னுடைய படிப்பால் ஒரு நல்ல வேலைக்கு போய் இந்த சமூகத்தில் இந்த சமுதாயத்தில் தனக்கென ஒரு இடத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜாதியை பற்றி அவங்க பயப்படுறதில்லை. கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை. கவிஞர் இளம்பிறை அவர்களுடைய கவிதை ஒன்று. கவிதைக்கு பால் பேதம் இல்லை. இறந்த பின்பும் ஒரே குழியில் புதைப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டவர்கள் நாம். காலம் கற்றுத்தந்திருக்கிறது பார்த்தாயா? இறந்த பின்பும் ஒரே குழியில் புதைப்பட வேண்டும் என்றெல்லாம் பேசிக்கொண்டவர்கள் நாம். காலம் கற்றுத்தந்திருக்கிறது பார்த்தாயா? பார்த்தும் எது குறித்தும் பேசாமல் பிரிவதற்கு. அவ்வளவுதான், வளவளவளன்னு எதுவுமே இல்லை. நம்ம 2 பேரும் ஆண் பெண் நட்பாக இருக்கலாம், ஆணும் நட்பாக இருக்கலாம், பெண்ணும் நட்பாக இருக்கலாம். அவர்கள் நட்பு காலத்தில் நம்ம 2 பேர் பிரியவே கூடாது, பிரிஞ்சால் நம்ம உயிரை விட்டுறலாம், ஒரே குழியில் நம்ம புதைக்கணும் அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க சின்ன சங்கடத்துக்கு அப்புறம் அல்லது ஏதோ ஒரு சூழலில்
சின்ன சின்ன சூழல்களை பிரிஞ்சிடுறாங்க. அப்போ வந்து எதுவுமே பேசுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். குட்டி ரேவதியோட ஒரு கவிதை. அரளி விதை பைகள் மறுத்துவச்சி வந்தாள் சூலுற்றவளை நிர்வாணித்தாள். மெல்ல அகட்டிய காலின் இரு உள் தொடைகளிலும் சாம்பல் உதிரும் சூடுகள் கண்களால் கனன்று கொண்டிருப்பதை கண்டாள். அதிர்ச்சியாய் காதுகளை பொத்திக் கொண்டு, இன்னும் நீ அவனுக்கு மனைவி? ஒரு கேள்விக்குறி. இந்த கவிதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெண்களை போக பொருளாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு ஆண் சமுதாயம் அவளை காப்பாற்றா அவளை உடல் சித்திரவதை செய்து ஒரு பொம்மை போல பாவித்து கொண்டிருக்கிற ஒரு கவிதை தான் இந்த கவிதை. உடம்புக்கு முடியலன்னு சொல்லி நிறைமாச சூழியாக இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கறதுக்கு மறுத்து வச்சு வராங்க. வந்த மறுத்து வச்சு அவளுடைய உடலின் பாகங்களில் சூடு இருப்பதை பார்த்து, இன்னும் ஏன் இவன் கூட வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் விளக்காம, இன்னுமா நீ அவனுக்கு மனைவி அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியோட முடிச்சிடுறாங்க. இந்த கவிதை ரொம்ப முக்கியமான கவிதை. மைக் இழுக்கான்னு தெரியல. மைக் இழுக்குதுன்னு. ஆமாம், ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருக்கு. இன்றைக்கி நம்ம சமூகத்தில் பார்த்திங்கன்னா, குழந்தைகள் இளம்பெண்கள் மீதான பாலியல் கொடுமைகள் ரொம்ப அதிக அளவில் அதிகரிச்சிட்ருக்கு. அதுக்கு வயசு வித்தியாசம் இல்லை. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வரைக்கும் ஆண்களால் சூழப்பட்ட இந்த உலகில், நான் எல்லா ஆண்களையும் சொல்லலை, ஒரு பெண்ணுக்கு தான் இப்படி இருக்கணும் நம்ம சொல்லி கொடுக்குறோமே தவிர, ஒரு ஆண் குழந்தைக்கு இப்படி இருக்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறதே இல்லை. பெண்ணை தான் சொல்லுவோம், நல்லா துணி போட்டு போ, நல்லா மூடிட்டு போ, நல்லா கவர் பண்ணிட்டு போ, அதனால தான் ஆண்கள் கெட்டு போகிறாங்க அப்படின்னலாம் இன்றைக்கி பெண்களுக்கு புத்தி சொல்கிற சமூகம் ஆண் குழந்தைகள்கிட்ட நீங்கள் பெண்ணை இப்படி பார்க்கக்கூடாது, பெண்ணிடம் இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க பெற்றவங்க சொல்லி கொடுக்குறதே இல்லை. சில வன்கொடுமைகளுக்கு அதுவும் கூட ஒரு காரணமாகுது. பிங்க் நிற மிட்டாய், சா பிரியா அவர்களுடைய கவிதை. பிங்க் நிற மிட்டாய் வாங்கி தரும் மாமா மடியில் அமர்த்தி ஊட்டியும் விடுவார். ஒரு நாள் மிட்டாயின் பிங்க் நிறம் கன்னங்களிலும் மார்புகளிலும் தொடைகளிலும் புட்டத்திலும் பரவி கிடந்ததை அம்மா புலம்பியவாறே தேய்த்து குளிக்க வைத்தாள். அன்றிலிருந்து இன்று வரை அந்த பிங்க் நிற மிட்டாயை சுவைக்கவே இல்லை. அது கசப்பு தன்மைக்கு மாறியிருந்தது. குழந்தைகளை கொஞ்சுகிற குழந்தைகள் இந்த சமூகத்தில் எதிர்கொள்கிற ஒரு விஷயம் இந்த மாதிரியான பாலியல் சீண்டல்கள், அத்துமீறல்கள். நம்ம சொல்கிறோம் குட் டச் பேட் டச், இது குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறோம். ஆண் குழந்தைகளுக்கு அது சொல்லி கொடுக்கப்படுறதே இல்லை. அதனால தான் இந்த கவிதை முக்கியத்துவம் வாய்ந்ததாக ஆகிறது. ஒரு பெண்ணுடைய உடல் எப்போதும் பெண்ணுக்கு சொந்தமாக இருப்பதே இல்லை, அது ஆணுக்கு சொந்தமாக. இந்த சமூகத்தின் ஜாதிய கட்டமைப்பின் கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே
பெண்ணுடைய உடலுக்குள் தான் வைக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு சாரார் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இந்த கற்பு என்கிற பதமும் பெண்ணுக்கான காவலும் இன்னும் நீடித்து கொண்டே போகிறது. கவிஞர் ஊர்வசி அவர்களுடைய ஒரு கவிதை. ஒரு கவிதை என்பது சங்ககால இலக்கியங்களிலும் அப்படித்தான். அந்த வாழ்நாட்களின் வாழ்வியல் சூழலின் ஒவ்வொரு பதிவையும் ஒவ்வொரு அசைவையும் அதில் பதியப்பட்டிருக்கும். அதிலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஊர் எப்படி இருந்துச்சு, அங்கே என்னென்ன இருந்துச்சு, மனிதர்கள் எப்படி இருந்தார்கள், மனிதர்களுடைய நடை உடை பாவனை எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும். ஒரு ஆய்வு பெட்டகமாகவே சில கவிதைகளும் சில கதைகளும் சில செய்யுள்களும் இன்றைக்குமே நம்மக்கிட்ட புழங்கிட்டு இருக்கிறதுங்கிறதா உண்மை. அதே மாதிரியான ஒரு கவிதை தான் இந்த கவிதை. இன்னும் வராத செய்தி. கவிதைக்கு பெயர் புதிதாக பெயர்ந்த சோழகத்தில் தெற்கிலிருந்து பூவாசம். உன் வீட்டு பக்கம்தான் எங்கேனும் காட்டு மல்லி பூத்திருக்கும். இங்கே முற்றத்து மல்லிகைக்கு தேன் சிட்டும் வந்தாச்சு. விர் என்று பின்னால் அலைகிற சோடியுடன் வெள்ளையும் மஞ்சளுமாய் வண்ணத்து பூச்சிகளும் படையாக செவ்வரளி வரிசையில் காற்றில் மிதந்தபடி வீட்டுக்கு பின்தோப்பில் மரங்கள் சலசலக்க குருவிகள் வம்பளப்பு தினமும் தான் புதிதாக. ஆனாலும் நீ சொன்ன செய்தியை இன்னும் ஒன்றுமே தரவில்லை காற்றும் கூட. இதில் பார்த்தீங்கன்னா காட்டுமல்லி, தேன் சிட்டு, செம்பருத்தி, செவ்வரளி, அப்படி நிறைய குறிப்புகள், நிறைய விஷயங்கள் அதிலிருந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 4 வரி கவிதை எழுதணும்னு தோணுச்சுன்னா அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதையெல்லாம் நீங்கள் அதை வச்சுக்கலாம். அது ஒரு பொக்கிஷ பெட்டி மாதிரி. நிறைய தகவல்களை அதில் உள்ளடக்கிய கவிதைகளை நம்ம எழுதுறது தான் வருங்காலத்தில் யாராவது அதை படிக்கும்போது அவர்களுக்கு நிறைய தரவுகளை விட்டு செல்லும் அப்படிங்கிறதான். இந்த நேரத்தில் என்னுடைய கவிதை ஒன்று நான் சொல்லலான்னு ஆசைப்படுறேன். துயரத்தின் கோப்பை. கவிதைக்கு பெயர் துயரத்தின் கோப்பையை யாரேனும் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். துயரத்தின் கோப்பையை யாரேனும் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒருவரின் சிரித்த பகல் பொழுதின் இறுதி கணத்தை கண்ணீரில் நிரப்புவார்கள். ஒருவரின் சிரித்த பகல் பொழுதின் இறுதி கணத்தை கண்ணீரில் நிரப்புவார்கள். எங்கேயும் இருக்கிறார்கள். நம்மை பற்றிய நோய்மையான மதிப்பீடுகளை தற்செயலாக அவர்கள் கொட்டிவிடும்போது நம் மூளை தடுமாறுகிறது. அனிச்சையாக பெருகும் கண்ணீரை துடைத்துவிடும் வழி தெரியாமல் வெளியே பொழியும் மழை தேம்ப துவங்கி விடுகிறது. மழை பெய்வதே ஈரம்தான். பெண்களுடைய அழுகை என்பது அந்த ஈரத்துக்குள்ளே மறைத்து வைக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான். வெளியில் அழுதா வீட்டோட கௌரவம் போயிடும், யார் அடித்தா யார் துன்புறுத்தினா என்ற கேள்விகள் வரும். அதனால் பெண்கள் அழுவது கூட ரகசியமாகத்தான் அழுகிறார்கள். பெண்களுடைய உடல் அரசியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் இந்த உடலால் என்னென்ன அவதியுறுகிறார்கள், இந்த உடலை வைத்து இந்த சமூகம் எப்படி செயல்படுகிறது, இது போன்ற பல தரவுகளை நீங்களும் எழுதலாம். ஒரு கட்டுப்பட்டித்தனமான இதுதான் மரியாதை, இதுதான் கௌரவம் என்று சொல்லப்படுகிற சில கட்டுப்பட்டித்தனங்களை உடைத்துவிட்டு நாம் வெளியே வரும்போது நமக்குள்ளே இருந்து உறங்கி கொண்டிருக்கிற பல விஷயங்களை நம்ம எழுதற்கான வாய்ப்புகள் உருவாகும். கவிதை அதனுடைய அழகான ஒரு வடிவம், சின்ன வடிவம். 10 வரி எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லையா, 20 வரி எழுதுறதுக்கு வாய்ப்பு இல்லையா, 3 வரியில் ஹைக்கூவில் ஒரு சின்ன விஷயத்தை அழகாக சொல்லிட்டு போனோம்.
சில பெண்கள் எழுதுகிறார்கள், இப்பவும் கூட சில பெண்கள் எழுதுகிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு தெரியாமல் எழுதுகிறார்கள். கணவனுக்கு வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்துவிட்டு கணவன் போன பிறகு கதவடைத்து வீட்டுக்குள் இருந்து தங்களுடைய வலிமிகு எண்ணங்களை, தங்கள் வழிகளை பதிவு செய்கிறார்கள். ஆகச்சிறந்த எழுத்தாக அது அமைகிறது சில சமயங்களில். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நீங்கள் கதவடைத்து கொண்டு எழுத வேண்டாம், கதவை திறந்து வெளியில் வாருங்கள், மனிதர்களை பாருங்கள், சக மனிதர்களுடன் உரையாடுங்கள், உங்கள் வழிகளை பகிருங்கள். அதுவே ஒரு அற்புதமான கவிதையாக ஆகக்கூடும். எல்லோருமே எழுத்தாணி பிடிச்சிட்டே பிறக்கதில்லை. பிறக்கும் போதே எழுத்தாணியுடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. நம்முடைய பழக்க வழக்கங்கள், யோசனைகள், தன்முனைப்புகள் இவைதான் ஒருவரை எழுத்தாளராக கூடும். மாணவர்களாகிய உங்களுக்கு அதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய முக்கியமான சிந்தனைகளை, முக்கியமான விஷயங்களை எழுதுங்கள். ஒரு தாளிலோ உங்களுடைய நோட்டு புத்தகத்தின் பின்பக்கமாக கையில் என்ன இருக்கிறதோ அப்போது உங்களுக்கு நினைவு வரும் ஒரு அழகான வரியை குறித்து வைத்து கொண்டினால் பிறகு வீட்டுக்கு போயிட்டோ அல்லது வேறு சமயம் கிடைக்கும் போதோ ஒரு அழகான கவிதையை நாம் எழுதலாம். எனக்கு முன்னால் பேசிய தோழர் கதிர் அவர்கள் பேசினார்கள், 24 மணி நேரமும் அதற்கு மேல் நேரம் இருந்தாலும் நம்மளுடைய நேரத்தை செல்ஃபோன் முதலியவை இன்றைக்கி ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான பேச்சில் மனிதர்கள் பரஸ்பரம் பேச்சு குறைந்து விட்டது, எழுத்து குறைந்து விட்டது, வாசிப்பு குறைந்து விட்டது. இவையெல்லாம் குறைந்ததனால் நம்மளுக்குள் இருக்கிற மனிதாபிமானமும் ஈரமும் அறமும் குறைந்து விட்டது. ஒரு மனிதன் எதையெல்லாம் தவறு என்று நினைக்கிறானோ அதையெல்லாம் கும்பல் மனோநிலையில் இன்னைக்கு மீறுகிற மனநிலையில் தான் நாம் இருக்கிறோம். தனியாக ஒரு பையனோ தனியாக ஒரு பொண்ணோ போனால் அமைதியாக போயிட்டு அமைதியாக வருவாங்க. ஆனால் 4 பேராக கும்பலாக சேரும்போது அது வன்முறைக்கான ஒரு மனநிலையை, கொண்டாட்ட மனநிலையை வன்முறைக்கு திருப்பி விடுகிற ஒரு இடமாக அந்த இடமாகி விடுகிறது. அதனால்தான் வாசிக்க சொல்கிறோம். வாசிப்பு என்பது பலருடைய மூளையுடைய அறிவாற்றலை நமக்கு ஒரு சேர கிடைக்கும் இடம். நம்ம மூளை தனியாக சிந்திக்கும், பலருடைய மூளை சிந்தித்து எழுதியவைகளையும் நாம் கிரகிச்சிட்டோம்னா நம்மளை போல அறிவாளிகள் யாரும் இருக்க முடியாது. நாம் ஒரு அறிவாளி சமூகம் ஆனால் மட்டுமே தான் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளை ஒரு அறிவாளிகளாக மாற்ற முடியும். படிப்பு சொல்லிக் கொடுப்பது, நம்மளுடைய குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லிக் கொடுப்பதிலிருந்து, பக்கத்து வீட்டு குழந்தைகளை கருணையோடு பார்ப்பதிலிருந்து, பெண் குழந்தைகள் மீது பெண்கள் மீதான வன்முறைகளை கைவிடுவதிலிருந்து ஒரு அருமையான மனிதனாக நம்மளை உருவாக்க முடியும் என்றால் அது வாசிப்பு இயக்கத்திற்கும் எழுத்திற்கும் தான் உண்டு என்பதை நாங்கள் தீர்க்கமாக நம்புகிறோம். எனவே தான் அரசும் புத்தகத்துறையும் நூலகத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் இப்படி எல்லா துறைகளும் இலக்கிய வட்டத்தில் இருக்கிற ஒரு கருத்தை பரவலாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற தொனியில் இந்த மாதிரியான கூட்டங்களை இப்போ தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் இதன் மூலம் நிறைய அறிவாற்றலை பெற்றதாக நாம் பார்க்கிறோம். எனவே வருங்காலங்களில் உங்களிலிருந்து ஒரே ஒரு கவிஞர் உருவானாலும் அது எங்களை மிகவும் மகிழ்ச்சிப்படுத்தும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.